ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுருக்குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் சனி பகவான் 3இல் இருப்பதும் 3-12 கூடிய குரு 7இல் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் 5 கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் 5-10 கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் முழுக்க, அதாவது இந்த மாதம் 18 தேதி வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலும் அடுத்து 8ஆம் இடத்திலும் சுக்கிரன் வருவது, 6-9 புதன் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழு ஆட்சி பெற்று இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள், வேலையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார உயர்வை கொடுக்கும், சம்பள உயர்வை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே இது உங்களுக்கு செவ்வாய் ஆணி 5ஆம் தேதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றும் 5ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு மாறுவதும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். செவ்வாய்னாலே காவல்துறை எடுத்துக்கலாம், மிலிட்ரி எடுத்துக்கலாம், இராணுவத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போன்ற துறையில் இருப்பவர்களுக்காமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது அரசு துறையில் எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசு வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மேலும் படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். 7இல் குரு இருந்து ராசியை பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதரர் இருப்பவர்களுக்கு சகோதர வழிகள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அவங்க ஒத்துழைப்பு அனுசரிப்பும் கிடைக்கும். அதே இது ராசிக்கு 7இல் குரு இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பது சுயதொழில் புரிவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும். சுயதொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அது ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டு பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு திருமணம் முடிந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியங்கள் ஏற்படும். அதேமாதிரி ஐடி சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி எழுத்துத்துறை போன்றவர்கள், அச்சுத்துறை, 3ஆம் இடத்தில் சனி இருப்பது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் புறாமே இந்த மாதம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காளியம்மனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.